ஹாய் ஹலோ வியூவர்ஸ். இன்றைக்கி நம்ம சித்ரா பௌர்ணமி சிறப்புகளை பார்க்கலாம். சித்ரகுப்தர் யமனுடைய கணக்கு பிள்ளை. நாம் செய்யக்கூடிய பாவ புண்ணியங்கள் கணக்குகள் அவர் தான் எழுதுவார். சித்திர மாதம் பௌர்ணமி அன்னைக்கு தோன்றினார். ஒரு நாள் அவர் கடவுள்கிட்ட எல்லா மனுஷனும் பாவம் பண்ணுறாங்க தான், ஆனால் அதில் நிறைய பேர் அறியாமல் தான் பண்ணுறாங்க, அதை நாம் மன்னிக்கக்கூடாதான்னு கேட்டார். அதனால் யார் ஒருவர் சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு சித்ரகுப்தரை வழிபாடு செய்கிறாங்களோ அவங்களுடைய பாவம் குறையும் என்று ஒரு வரம் கொடுக்கப்பட்டது. இன்றைக்கி நைட்டு 9:50க்கு சித்ரா பௌர்ணமி ஸ்டார்ட் ஆகி நாளைக்கு இரவு 11 மணிக்கு வரைக்கும் அந்த பௌர்ணமி இருக்குது. அதனால் அந்த நேரத்தில் சித்ரகுப்தர் வழிபாடு யார் செய்கிறாங்களோ அது சித்ரகுப்தர் படம் வாங்கி நம்ம வழிபாடு பண்ணலாம். முக்கியமாக நம்ம அன்றைக்கி என்ன சொல்லணும்னா, நாங்கள் செஞ்ச கடுகளவு புண்ணியத்தை மலையளவு புண்ணியமாகவும், நாங்கள் செஞ்ச மலையளவு பாவத்தை கடுகளவு பாவமாகவும் மாற்றி எழுதுவாயாக அப்படின்னு நம்ம வேண்டி முக்கியமாக சித்ரகுப்தரை கும்பிட்டோம்னா நமக்கு குறையும் பாவங்கள்லாம்.